2 நாளுக்கு முன்னாடி எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 45 வயசு மதிக்கத்தக்க ஒரு லேடி வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தர்ட்டையும் நான் கேட்கறது வழக்கம். என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க சொன்ன கவலைய பார்த்தீங்கன்னா, நமக்கே ரொம்ப கவலையாயிடுச்சு. 27 வயசு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. என்னன்னு கேட்டப்ப தான் தெரியுது, அவங்களுக்கு மென்சஸே வரல அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன். ஆனாலும் என் பொண்ணுக்கு வந்து பியூபர்ட்டியே வரல, மென்சஸே வரல, ஒரு சைக்கிள் கூட வரல. எல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அப்படின்னா, ஹோமியோபதி பார்த்தீங்களான்னு கேட்டப்ப இல்ல. சித்தா பார்த்தீங்கன்னா இல்ல. அவங்க தெரிஞ்ச ஒரே மருத்துவ முறை அலோபதி. வகை வகையா டாக்டர் பார்ப்பாங்க. எண்டோகிராலஜிஸ்ட் பார்ப்பாங்க, கைனகாலஜிஸ்ட் பார்ப்பாங்க. மருத்துவ முறையை மாத்தி பார்க்கணுன்ற ஒரு திங் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு போக்கே யாருக்குமே இல்லை. அட்ரோஃபி ஓவரி, அதாவது ஓவரி சுருங்கிருது, ஏ பிளாஸ்டிக் ஓவரி, ஓவரி ஒழுங்கா டெவலப் ஆகல அப்படின்னா ஹோமியோபதியில சிறப்பா மருந்து இருக்கு. நிறைய பேரை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பார்த்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றவங்களாம் இருக்காங்க. நம்ம குழந்தையா இருக்கும்போது ஒவ்வொரு பெண் பிள்ளைங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் 20 லட்சம் கருமுட்டை இருக்கும். வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாசத்துக்கும் 11,000 முட்டை வந்து அழிஞ்சிருது. ஸோ வயசுக்கு வரும்போது 3 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் கருமுட்டைகள் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து 11,000 கருமுட்டைகள் வந்து மாசம் மாசம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ 18ல இருந்து 31 வயசு வரைக்கும், 18 வயசு 31 வயசு வரைக்கும் தான் இந்த கருமுட்டைகள் வந்து ஒரு ரிசர்வ், ப்ராப்பர் ரிசர்வ் இருக்கும். அந்த ரிசர்வ் குறைஞ்சு 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 37 வயசு வரும்போது வெறும் 25,000 கருமுட்டைகள் தான் இருக்கும். உங்க வீட்டுல இருக்க பெண்கள் 13 வயசுல மார்பு வளர்ச்சி இல்லை அப்படின்னாலோ, 16 வயசுல முதல் பியூபர்ட்டி வரல அப்படின்னாலோ, நீங்க ஒரு ஹோமியோபதி டாக்டரை பார்த்து இதுக்கான தீர்வு என்னன்னு பார்க்கணும். முதல்ல ஸ்கேன் எடுக்க சொல்லுவோம். ஸ்கேன் எடுத்துட்டு அந்த ஓவி டெவலப்மெண்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஓவி டெவலப்மெண்ட் ப்ராப்பரா இருக்குன்னா, ஹார்மோன் செக்ரீஷன் ப்ராப்பரா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை கொடுக்கும்போது 20 வயசுக்குள்ள இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டா உங்க குழந்தைய நார்மல் பெண்மணியா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்ல ஒரு ஒரு குழந்தைய வந்து ஈன்றெடுக்கிற அளவுக்கு அவங்கள வந்து ஹோமியோ மருந்து மூலியமாவே உங்களை டெவலப் பண்ண முடியும்.